மன்னர்களோட வரலாற்றை பதிவு செஞ்சிருக்கிற கல்வெட்டுகளுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் மக்களோட வாழ்க்கையை பதிவு செஞ்சிருக்கிற கல்வெட்டுகளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. நம்மோட அலட்சியத்தினால இந்த மாதிரி தடயங்கள் தொலையும் போது தொலைஞ்சு போறது வெறும் தடயங்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம முன்னோர்களோட வாழ்வியல் பற்றின வரலாற்று பதிவுகளும் தான். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் நென்மேனியிலிருந்து அருப்புக்கோட்டை போற சாலையில கே முத்துச்சாமியாபுரம் கிராமத்துக்கு வெளியே அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற சில முக்கியமான வரலாற்று தடயங்களை இந்த ஊர் மக்களோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த வீடியோ. இயற்கை அமைஞ்ச பாறையில நல்ல நேர்த்தியா இந்த உரலை அமைச்சிருக்காங்க. இதுல இருக்கிற கல்வெட்டு காலப்போக்கில் செதஞ்சு போயிருக்கு. இதோ இந்த இடத்துல பாருங்களேன், ரெட்டை சொல்லி நான் தெரியும். இதை தவிர இஞ்சு, உயிரெழுத்து இ, இட்டு, ட, சே, இக்கு, கு போன்ற இன்னும் சில எழுத்துக்களும் தெரியுது. இதுக்கப்புறமா இதோ இந்த இடத்துல பாருங்களேன், ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு தெரியும். கல்வெட்டு இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வட்டமா 2 வரிகள் இருந்திருக்கலாம். இட்ட செக்கு, ஸ்வஸ்தி ஸ்ரீ, கானா அப்படின்னு மட்டும்தான் தெரியுது. கண்டிப்பா ஊர் பேரும் ஊர் மக்களுக்காக இது அமைச்சவரோட பேரும் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சும் என்னால அதுக்கு மேல படிக்க முடியல. இந்த உரலை அமைச்சதான் இட்ட செக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எழுத்தமைதியை வச்சு பார்க்கும்போது 700 இருந்து 800 ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வருத்தமான விஷயம், இந்த உரல் இருக்கிற இடத்துல இருந்து 10 அடி தூரம் வரைக்கும் பாதையை நல்லா நிறவிருக்காங்க. தெய்வாதீனமா இந்த உரல் தப்பிச்சிருக்கு. இந்த உரலை சேதப்படுத்திடாம பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு ஊர் மக்களை ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறேன். உரல் இருக்கிற இடத்தோட கூகுள் மேப் லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இங்க இருந்து அடுத்தடுத்த தடயங்களுக்கு போற பாதையை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவையே நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வேலிமுள் காட்டுக்குள்ள கூகுள் மேப் லொகேஷன் சரியா காட்டல. இது நம்ம பார்க்க போற 2வது வரலாற்று தடயம். ஒரு அழகான விநாயகர் சிற்பம், 3 அடி உயரமும் 2 அடி அகலமும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பழமையான சிற்பம் மாதிரி தான் தெரியுது. ஆனா கல்வெட்டுகள் இல்லாம காலத்தை துல்லியமா கணிக்க முடியாது. கிரீடம், ஆபரணங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது 600 ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சிற்பத்துக்கு நடுவுல 2 கீறி இருக்கு பாருங்க. பொதுமக்கள் தான் சிற்பத்தை மீட்டு இப்போ வழிபாட்டுல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடுவுல இருக்கிற கீறல் தவிர சிற்பத்துல நிறைய சின்ன சின்ன சேதங்கள் இருக்கு. இந்த விநாயகர் சிற்பமும் சுத்தி இருக்கிற உடைஞ்ச பானை ஓடுகளும் ஒரு காலத்துல இந்த இடம் ஒரு முக்கியமான வாழ்விடமா இருந்திருக்குமோன்னு நினைக்க வைக்குது. வாங்க அடுத்த தடயத்தை தேடி போலாம். பாண்டியர்கள் காலத்துல இருந்து சமீப காலம் வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கிற இந்த கல் தொட்டிகள்ல இருக்கிற கல்வெட்டுகளை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே 2-3 வீடியோக்கள் இருக்கு. ஆனா இந்த தொட்டில என்னால எந்த கல்வெட்டையும் பார்க்க முடியல. தொட்டியை தொடர்ந்து அடுத்து நாம பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான வரலாற்று தடயம். நம்ம சேனல்ல தான் முதல் முறையா பதிவாக போகுதுன்னு நினைக்கிறேன். சரியா 1 வருஷம் முன்னாடி, அதாவது 2025ஆம் வருஷம் ஜூன் மாசம் நம்ம சேனல்ல விருதுநகர் மாவட்டம் மத்திய சேனைக்கு பக்கத்துல சோரம்பட்டி கிராமத்துல இருக்கிற ஒரு கல்வெட்டை பதிவு செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற கல்வெட்டுக்கும் சோரம்பட்டி கல்வெட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனால இந்த கல்வெட்டை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சோரம்பட்டி கல்வெட்டு என்னன்னு பாத்துருவோம். சோரம்பட்டி கிராமத்துல இருக்கிற ஈஸ்வர முனியாண்டி கோயில் இது. இன்னைக்கு இந்த கோயில்ல முனியாண்டியா வணங்கப்படுற சிற்பம் 800 வருஷங்களுக்கு முன்னாடி உயிர் தியாகம் செஞ்ச கருநிலக்குடி நாட்டு திசைச்சூடர் மங்கலம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த குடியன் குறிச்சன் அப்படிங்கிறவருக்கு வச்ச நினைவுகள். அந்த கல்வெட்டுல ஸ்ரீ கருநிலக்குடி நாட்டு திசைச்சூடர் மங்கலத்து குடியன் குறிச்சனுக்கு கூர்ச்செகுத்து தலைநீர் அமைஞ்ச கல் அப்படின்னு போட்டிருக்கு. தலைநீர் அமைஞ்ச கல் அப்படின்னா நினைவுக்கல் அப்படின்னு பொருள் வருது.
இதுதாங்க நாம தேடி வந்த தூணு. இதோ இந்த இடத்துல பாருங்க, கல்வெட்டு இருக்கிறது தெரியுதா? இதுக்கு முன்னாடி நாம பார்த்த விநாயகர் சிற்பத்துக்கு நேர் எதிரில தான் இந்த தூண் இருக்கு. நடந்து வந்தா நேரா வந்துடலாம். ஆனா நம்ம வண்டியில வந்ததுனால கொஞ்சம் சுத்தி வந்தோம். அதனால ரொம்ப தூரம் வந்தது மாதிரி தெரியுது. இந்த தூண் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு அதோ அங்க தூரத்துல தெரியுற பெருமாள் கோயில அடையாளமா வச்சுக்கோங்க. கல்வெட்டுல மாவை தேய்ச்சி பார்த்தப்ப மொத்தம் 7 வரி இருந்தது. இந்த 7 வரியிலேயே நாட்டு பிரிவோட பேர் என்ன, இந்த ஊரோட பேர் என்ன, யாரோட நினைவா, யார் வச்ச நினைவு கல் இது அப்படின்னு மொத்த செய்தியும் தெளிவா பதிவாயிருக்கு. இதோ இந்த இடத்துல முதல் வரி ஆரம்பிக்குது பாருங்க. வே இன் பு அப்படின்னு முதல் 3 எழுத்துக்கள் தெரியுதா? சேர்த்து படிச்சா வெண்பு அப்படின்னு வரும். தொடர்ந்து நா அப்படின்னு முதல் வரி முடியுது. அடுத்ததா 2வது வரியில பாத்தீங்கன்னா இட் டு அப்படின்னு தெரியும். எல்லாத்தையும் சேர்த்து படிச்சா வெண்பு நாட்டு அப்படின்னு தெரியும். பாண்டிய நாட்டுக்கு கீழே இருந்த இந்த நாட்டு பிரிவோட பேரு வெண்பு நாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அருப்புக்கோட்டையில இருந்து இந்த பக்கம் நென்மேனி பக்கத்துல இருக்கிற வெம்பூர் வரைக்கும் அந்த காலத்துல வெண்பு நாடா தான் இருந்துச்சு. இட் டூவை தொடர்ந்து 2வது வரி காணாட்ட அப்படின்னு முடியுது. தொடர்ந்து 3 மற்றும் 4வது வரிகள்ல வயன் குருவனன் கொடுத்த அப்படின்னு வரும். சேர்த்து படிச்சா வெண்பு நாட்டு காணாட்டவயன் குருவனன் கொடுத்த அப்படின்னு வருது. இதோ இந்த இடத்துல 4வது வரி நன் கொடுத்த அப்படின்னு தெரியும் பாருங்க. வெண்பு நாடு அப்படிங்கிற நாட்டு பிரிவுக்கு கீழே இருந்த காநாடு அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அவையில இருந்த குருவனன் அப்படிங்கிறவரு கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு 5, 6 மற்றும் 7வது வரிகளை படிச்சா புரியும். இதோ இந்த இடத்துல பாருங்க, நாடாவனுக்கு அப்படின்னு தெரியும். 4வது வரி கோ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. 5, 6 மற்றும் 7வது வரிகள்ல நாடாவனுக்கு தலைநீர் அழிந்த கல்லு அப்படின்னு இருக்கு. இதோ இந்த இடத்துல பாருங்க, 6வது வரி இக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு தொடர்ந்து இதோ தெரியுதா, தலை நீர் அழிந்த கல்லு அப்படின்னு முடியுது. ஒரு தடவை முழுக்க படிப்போம். வெண்பு நாட்டு காணாட்டவையன் குருவனன் கொடுத்த கோணாடவனுக்கு தலைநீர் அழிந்த கல்லு அப்படின்னு கல்வெட்டு இருக்கு. பாண்டிய நாட்டுல வெண்பு நாட்டு பிரிவுக்கு கீழே இருந்த காணாடு அப்படிங்கிற ஊரோட சபையில இடம்பெற்றிருந்த குருவனன் அப்படிங்கிறவரு கோணாடாவனுக்கு எடுத்த நினைவுக்கல் அப்படின்னு பொருள் வருது. சோரம்பட்டியில நாம பார்த்த கல்வெட்டுல தலைநீர் அமைஞ்ச கல்லு அப்படின்னு இருந்தது. இந்த கல்வெட்டுல தலைநீர் அழிந்த கல்லு அப்படின்னு இருக்கு. இறந்தவங்க நினைவா தலைநீர் கல் எடுக்கிற நம்ம முன்னோர்களோட வாழ்வியலை இந்த 2 கற்களும் அற்புதமா பதிவு செஞ்சிருக்கு. வெறும் 300 மீட்டருக்குள்ள பல வரலாற்று தடயங்கள் இந்த இடத்துல புதைஞ்சு கிடக்குது. வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதனால இந்த வரலாற்று தடயங்கள் பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். உங்க ஊர்ல இந்த மாதிரி உங்களுக்கு புரியாத வரலாற்று தடயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியா எனக்கு தகவல் சொல்லுங்க. உங்க ஊரோட வரலாறை இணைந்து மீட்டெடுப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.